வணக்கம் 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய டிடிஜி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே ஒரு நல்ல காலேஜில் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கனவுகள் கட்டாயமாக வந்து நிறைவேறும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அதாவது ஒரு ரவுண்டுல இருந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். 1வது ரவுண்ட்ல இருந்து 2வது ரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், 2வது ரவுண்ட்ல இருந்து 3வது ரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படியா? உண்மையாவே சீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? 1வது ரவுண்ட்ல உள்ள சீட்டு 2வது ரவுண்டுக்கு போகுமா? 2வது ரவுண்ட்ல உள்ள சீட்டு 3வது ரவுண்டுக்கு போகுமா? உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து முழுக்க ஆன்லைன்ல தான் நடக்குது. நீங்க வந்து போன்ல பண்ணலாம், லேப்டாப்ல பண்ணலாம். லேப்டாப்ல பண்ணா ரொம்ப பெஸ்டான ஒரு வாய்ப்பு. ஏன்னா லேப்டாப்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நம்ம கட்டாயமாக தயாராகணும். அதுக்கு வந்து அதில் எப்படியெல்லாம் பண்ணுறது, என்ன மாதிரியெல்லாம் ஆன்லைனில் நம்ம என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எப்படி காலேஜுக்குள்ளே போகிறதுங்கிற பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ அதனால இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய உங்க எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ரவுண்டில் போறோம் அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. நம்ம 1வது ரவுண்ட்லேயே இருக்கலாம், 2வது ரவுண்ட்லேயே இருக்கலாம், 3வது ரவுண்ட்லேயே இருக்கலாம். இந்த 3 ரவுண்டில் நீங்க எந்த ரவுண்டில் வரப்போறீங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரப்போற ஜூலை 10ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டும் வெளியாகுது. அதனோட சேர்த்து வந்து கவுன்சிலிங்குடைய ஷெட்யூல் டேட்டு ஒரு டயத்துலையும் ரவுண்டு 1 எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ரவுண்டு 2 எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான தேதிகள் வந்து ஜூலை 10ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கட்டாயமா வந்து எந்தெந்த ரவுண்ட்ல யார் போறா, எப்பப்பெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்தெந்த டேட்ல என்னென்னலாம் பண்ணணுங்கிறது ஜூலை 10ஆம் தேதி கட்டாயமா தெரிஞ்சிடும். அப்ப இந்த 3 ரவுண்டா பிரிக்கிறாங்கல்ல, ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, 3 ரவுண்டா பிரிச்சு போட்டுருவாங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுன்னு பிரிச்சு போட்டுருவாங்க. இந்த 3 ரவுண்டுக்கு கவுன்சிலிங் வந்து முழுக்க ஆன்லைன்ல தான் நடக்கும். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது வரைக்கும் யாரெல்லாம் டிஎன்இல ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறது இந்த உயிர் நாடி மாதிரி உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா உயிர், அந்த உயிர் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். யூசர் நேம் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. நீங்க யாருக்கிட்ட ஷேர் பண்ணாலும் உங்களுடைய விருப்பத்தின் பெயர்ல நீங்க ஒரு கல்லூரிக்கு சேருவது மிக கடினம். நீங்க வேற ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை அடுத்தவர்களிடம் அடகு வைக்காதீர் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஜஸ்ட் அது ஒரு எச்சரிக்கை. அதனால யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்க கையில, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியணும், வேற யாருக்குமே தெரியக்கூடாது. எந்த கல்லூரியிலேயாவது கொண்டு போய் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வித்துறாதீங்க. சரியா? முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுதான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணணும். அப்ப ரவுண்டு 1ல உள்ள சீட் ரவுண்டு 2க்கு போமா, ரவுண்டு 2ல உள்ள சீட் ரவுண்டு 3க்கு போமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா போகும். எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இங்க வந்து ட்விஸ்டே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு 1ல ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்கல்ல, இந்த ரவுண்டு 1ல சில தவறுகளை நிறைய பேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க புதுமையா அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. ரவுண்டு 1ல உள்ளவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, அடுத்து ரவுண்டு 2 பண்ணுவாங்க, அடுத்து ரவுண்டு 3 பண்ணுவாங்க. அப்போ ஒரு ரவுண்டும் 13 நாள் நடக்கும். ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கையில நமக்கு கல்லூரியில போய் சேர்றதுக்கு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அங்கதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. ஸோ சீட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், 5 நாள் டைமும் கொடுப்பாங்க. இந்த போர்க்களத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும். கொஞ்சமா அதுக்கான கரெக்டா மைனூட்டா என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். இப்ப ரவுண்டு வந்து ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்டு பிரிக்கிறாங்கல்ல. இந்த 3 ரவுண்டுல 1வது ரவுண்டுல இப்ப வந்து ஒரு பையன் வந்து அவருக்கு வந்து பெரிய கட் ஆஃப் இருக்கும். அவருக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் எடுத்த 190 இருக்கு அப்படின்னு ஒரு கெத்துல இருப்பாரு. அவர் வந்து வெறும் 2 சாய்ஸ் தான் வைப்பாரு. இப்ப உதாரணத்துக்கு சிஇஜில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சியும் இசி மட்டும் தான் வேணும் பாரு. அங்க 2 சாய்ஸ் வைக்கும் போது அவருக்கு கிடைக்காம கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி 2 சாய்ஸ் வைக்கையில கிடைக்காம போச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ரவுண்டு 1ல உள்ளவர் ரவுண்டு 2க்கு போயிடுவாரு, ரவுண்டு 2ல உள்ளவர் ரவுண்டு 3க்கு போயிடுவாரு. அப்ப உங்களுக்கு சில பேருக்கு கிடைச்சு கூட அந்த சீட்டை அவங்க பயன்படுத்திக்கலன்னா அடுத்தடுத்த ரவுண்டுக்கு சீட்டும் மாறும், பையனும் அடுத்தடுத்த ரவுண்டுக்கு மாறிக்கிட்டே கிடப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்ப ரவுண்டு 1ல ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அதுல 5 நாள் நம்ம காலேஜ் போய் சேர்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த 5 நாளுக்குள்ள நம்ம காலேஜ்ல போய் சேரணும். அப்படி இல்லைன்னா டிஎஸ்சி சென்டர்ல போய் சேரணும்.
காலேஜுக்கு போகணும், இல்லாட்டி டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். எதுக்கு நாங்க காலேஜுக்கு போகணும், எதுக்கு நாங்க டிஎஃப்சிக்கு போகணும்னு நீங்க கேட்பீங்க. இப்ப நீங்க நல்லபடியா நிறைய பேருக்கு நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இது வரைக்கும் நம்ம மாணவர்களுக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, கல்லூரி எது கிடைக்குதுங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறிதான். நாளைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இதை விட பெட்டரா எனக்கு வேணும், இதுல கிடைச்சதை விட பெட்டரா வேணும் அப்படின்னு தான் கேட்பீங்க. நீங்க நல்லபடியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க, நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச உடனே எனக்கு இது வேணாம், இதை விட பெட்டரா வேணும், இதை விட எனக்கு வந்து ஒரு பெரிய கல்லூரியா வேணும், நான் வச்ச சாய்ஸ் இதுதான், ஆனா எனக்கு இதை விட பயங்கரமா வேணும் அப்படின்னு தான் உங்களுக்கு எண்ணம். ஏன்னா நமக்கு வந்து கிடைப்பதை விட அதிகமா நம்ம வந்து ஆசைப்படுவோம். அப்படி பார்க்கும்போது ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா அந்த பையன் வந்து காலேஜ்ல போய் சேர்றதுக்கு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், இந்த 2 ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு வேணும் வேணான்னு. இதுல இந்த 2 ஆப்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான வேலை பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நேரடியா காலேஜுக்கு போயிருவீங்க. 5 நாள் டைம் கொடுப்பாங்க, 5 நாளுக்குள்ள நீங்க காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும். அதே நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தீங்கன்னா டைரக்டா டிஎஸ்சி சென்டர் போற மாதிரி இருக்கும். டிஎஸ்சி சென்டர் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு, அது ஒரு 10வது சாய்ஸ் கூட இருக்கலாம். அதுல 10வது சாய்ஸுக்கு மேல உள்ளது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுல இருந்து எனக்கு மேல உள்ளதுல எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த 5 நாளுக்குள்ள அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். டிஎஃப்சி சென்டருக்கு எதுக்கு போகணும், போய் உங்களுடைய பணத்தை உங்களுடைய சர்டிபிகேட்லாம் டிஎஃப்சி சென்டர்ல ஒப்படைக்கணும். இதே நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய சர்டிபிகேட்டையும் காலேஜில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். இந்த மாதிரி ஒப்படைக்காம போறவங்க எல்லாருமே அடுத்தடுத்த ரவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. யார் யாரெல்லாம் போய் சேரலையோ அந்த சீட்டு வந்து அவங்களுக்காக 5 நாள் மட்டும்தான் காத்திருக்கும். அந்த 5 நாளுக்குள்ள அந்த பையன் போய் சேரலன்னா, அந்த பையனோயோ இல்ல பொண்ணோ போய் சேராம போனா அடுத்த ரவுண்டுக்கு அந்த சீட்டு திடீர்னு போயிடும். 2வது ரவுண்டுக்கு போகும்போது 2வது ரவுண்ட்ல உள்ள மாணவன் அதனால பயனடைவார்கள். 2வது ரவுண்ட்லயே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது 3வது ரவுண்டுக்கு போகும், 3வது ரவுண்ட்ல உள்ளவங்க பயனடைவார்கள். அதனால நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல எதையுமே நீங்க அந்த டயத்துக்குள்ள பண்ணாம போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அந்த சீட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப முக்கியமா இந்த 5 நாள் ரவுண்டு 1 இருந்தாலும் அந்த 5 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க காலேஜுக்கு போறதுக்கு, டிஎஃப்சி போறதுக்கு. இந்த 2 ஆப்ஷன் மாதிரி 2வது ரவுண்டுக்கும் 5 நாள் டைம் கொடுப்பாங்க, 3வது ரவுண்டுக்கும் 5 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கும் 5 நாள் கொடுப்பாங்க. காலேஜுக்கு போறீங்களா, டிஎஃப்சி சென்டர் போறீங்களா, நீங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல தான் இங்க வாய்ப்பே இருக்கு. ஸோ அதனால சீட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த 2வது ரவுண்ட்ல உள்ளவங்க ஹாப்பி, 3வது ரவுண்ட்ல உள்ளவங்க ஹாப்பி. நம்ம எந்த ரவுண்ட்ல வரப்போறோம்னு நமக்கே தெரியாது, நம்ம 3வது ரவுண்ட்ல கூட இருக்கலாம். அப்ப 3வது ரவுண்ட்ல இருந்தா இந்த மாதிரி தப்பு பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ளவங்க, செகண்ட் ரவுண்ட்ல உள்ளவங்க, ஏய் எனக்கு எல்லாமே தெரியும்யா, நான் ஆன்லைன்ல கிங்கியா, நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன் தெரியுமா, இதெல்லாம் ஒரு சப்பி மேட்ரு, நான் வந்து சும்மா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஜாலியா வச்சு நானே எடுத்துட்டு போயிடுவேன்றாரு. ஆனா மிஸ்டேக் பண்ணிடுவாரு. மிஸ்டேக் பண்ணா யாருக்கு நல்லது, 1வது ரவுண்ட்ல உள்ளவங்க மிஸ்டேக் பண்ணா 2வது ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு நல்லது, 2வது ரவுண்ட்ல உள்ளவங்க மிஸ்டேக் பண்ணா 3வது ரவுண்ட்ல உள்ளவங்க நல்லது. அதனால இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலன்னு வச்சுங்களேன், கவுன்சிலிங்ல அட்டன் பண்றதுக்கு நமக்கு முழுமையான தகுதியே கிடையாது. ஸோ தயவு செய்து மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி எல்லாம் வீடியோ வரப்போகுது. அதனால் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு ரவுண்டுல உங்களுக்கு சீட்டு கிடைச்சா உங்களுக்கு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க போய் சேரலைங்கிற பட்சத்துல அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அந்த சீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும், 2வது ரவுண்டுக்கு போயிடும். 2வது ரவுண்ட்ல உள்ளவங்க அதை பயன்படுத்தி அந்த 5 நாளுக்குள்ள போய் சேராம போனா 3வது ரவுண்டுக்கு போகும். 3வது ரவுண்ட்ல போன வருஷமெல்லாம் 3வது ரவுண்ட்லயே 190 180 கட் ஆஃப்ல உள்ளவங்களே 3வது ரவுண்ட்ல போயிட்டு இது மாதிரி ஏமாந்து போய் 3வது ரவுண்ட்ல போய் சீட்டை எடுத்திருக்காங்க. அதனால தயவு செய்து கவுன்சிலிங்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. கட்டாயமா நம்ம வந்து ஒரு நல்ல கல்லூரிக்குள்ள போக முடியும். சரியா, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்ப சொல்ல வந்த விஷயம் இதுதான். நமக்கு ரவுண்ட்ல ஒரு ரவுண்டா சீட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க தான் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்க கையில இருக்கும், நீங்களே பண்ணலாம். கல்லூரியில போய் கொடுத்து அவங்கள பண்ண சொன்னீங்கன்னா கல்லூரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாய்ஸை மட்டும் வச்சு அதை லாக் பண்ணிடுவாங்க. இப்ப நான் ஒரு கல்லூரி நடத்துறேன்னா எனக்கிட்ட ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து என் காலேஜை மட்டும்தான் வைப்பேன், மற்ற கல்லூரியை வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னோட கல்லூரி தான் சீட்டு நிரம்பணும்ட்டு நீங்க என்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நான் தானே வச்சுக்குவேன். ஏன் உங்களை நான் கொண்டு போய் வேற ஆள்கிட்ட வேற கல்லூரியில எப்படி நான் வேற காலேஜ் சாய்ஸ்ல எப்படி வைப்பேன்? ஆனா யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கிட்ட
எனக்கிட்டே இருந்துச்சுன்னா நானே வந்து வச்சுக்கலாம்ல. ஏகப்பட்ட காலேஜ் நானே சாய்ஸ்ல வச்சுக்கலாம், நானே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால மாணவர்கள் புரிதலுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. கவுன்சிலிங்குடைய முழு நிலைமையும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுமையாக தெரிந்துவிடும். இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். வேற எதுவும் டவுட் சார், ரவுண்டு 1ல உள்ள சீட்டு ரவுண்டு 2க்கு போகுமா, ரவுண்டு 2ல உள்ள ரவுண்டு 3க்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா போகும். அதே போல 7.5 ரிசர்வேஷனும் அப்படிதான். ரவுண்டு 1ல உள்ளது ரவுண்டு 2க்கு போகும், ரவுண்டு 2ல உள்ளது ரவுண்டு 3க்கு போகும். சீட்டு வந்து ஒரு ரவுண்ட்ல இருந்தும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நீங்க அந்த 5 நாள் கொடுப்பாங்க, அந்த 5 நாள்ல போகலன்னா மறந்துருங்க அந்த சீட்டை. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய் டிடிஜேஸ். பாய்.